بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: يعرس على ما ينفع واستعن بالله ولا تعجل، وكما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானார். ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளத்தில் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை தொடராமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று உதவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஷஅபானுடைய மாதத்திலே நம்மளால எதிர்பார்த்தவர்களாக புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் இறைவனுக்கு பொருத்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டு அதை நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டு நம்மையும் நம் அவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்ளானாக. ஆமீன். நம்மிடத்திலே யாரெல்லாம் துஆக்காக வேண்டிக் கொண்டார்களோ, நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நோய்கள் இல்லாத வாழ்வை கொடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடிய நோயிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை, நிவாரணத்தை கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது அருள் நிறைந்த மாதங்களில் நம்மை எல்லாம் அமர வைத்துள்ளான். பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான். 12 மாதங்களில் இந்த 3 தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதங்களாக ரஜப், ஷஅபான், ரமலான் பரக்கத்து பொருந்திய மாதங்களாகும், அருள் கொடைகள் நிறைந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. பெருமக்கள் இந்த 3 மாதங்கள் குறித்து நிறையவே போதனை செய்திருக்கின்றார்கள். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் தொடங்கிவிட்டது என்று சொன்னால் இப்படி ஒரு துஆவை செய்வார்கள், நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு வரக்கத் செய்வாயாக. வபல்லிக்னா ரமலான்,
ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று இந்த துவாவின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். அருமையான துவா பெருமக்களே, இதுவரை 9 மாதங்கள் எப்படி இருந்தோம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட ரமலானுக்கான தயாரிப்பு என்பது ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய தயாரிப்பு என்பது ரமலானிலிருந்து பிறை 1 நாம் தயாரிப்பு செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாகும். சாதாரணமாக பொதுவான ஒரு தொழுகையாளியாக இருக்கின்றார், பொதுவான ஒரு வியாபாரியாக அல்லது பொதுவான ஒரு குடும்பஸ்தராக இருந்துவிட்டு திடீரென்று ரமலான் மாதம் தொடங்கியதும் நீங்கள் இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும், பகலெல்லாம் நோன்பு வையுங்கள், வீணான பேச்சுக்களை பேசுவதற்கு ரமலானிலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது, நாவை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆறாமான காரியங்களை விட்டு முழுமையாக தவிர்த்திருங்கள் என்று திடீரென்று சொன்னால் நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பாகவே நமக்கு பயிற்சி முகமாக இந்த 2 மாதத்தையும் பக்குவப்படுத்த சொன்னார்கள். ரஜபையும் ஷஅபானையும் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த துவாவின் தாற்பயமாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. பரக்கத் என்றால் அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்றால் ரமலானுக்கான பரக்கத், ரமலானுடைய வழியை எல்லா வகையிலும் ரப்பே எங்களுக்கு இலகுவாக்கி கொடு. இதுதான் இந்த துவாவின் சாராம்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே, ஆரோக்கியத்திலே, குடும்பத்திலே, வியாபாரத்திலே, மற்ற எல்லா விஷயங்களிலும் எங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நோன்பு பிடிக்க எல்லா வகையிலும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், ரஜபிலிருந்தே நீங்கள் அதற்குண்டான தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். கண்ணியமிக்க மோமினீன்களே, அப்படியானால் நம்மை நோக்கி வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் நம்முடைய மார்க்கம் மனித பிறப்பிலிருந்து அவனது உருவாக்கத்திலிருந்து சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை நமக்கு எச்சரித்து காண்பிக்கின்றது. எப்பொழுது ஒரு மனிதன் பிறக்கின்றானோ அப்பொழுது இருந்தே இஸ்லாத்தினுடைய கட்டளையை, சட்டதிட்டங்களை எடுத்து நடப்பதுதான் ஒரு மூமினுடைய அடையாள சின்னம் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லி காமிக்கின்றது. ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடுதலாக தந்து கொண்டிருக்கின்றார். கடை வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் வியாபாரம் கண்டால் எப்படி இருக்கும் என்பதாக. பார்ப்பவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடைகளில் எல்லா நேரங்களிலும் நடக்கும் வியாபாரத்தை விட சீசன் என்று ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு வருடத்திற்கு 2 முறை ஏற்படும் பண்டிகை காலங்கள். அந்த பண்டிகை காலங்களில் நமக்கு மற்ற நாட்களில் நடைபெறக்கூடிய வியாபாரத்தை விட சீசன் பண்டிகை காலங்களில் நடக்கக்கூடிய வியாபாரம் இருக்கின்றதே பொதுவாக அதிகப்படியானதாக இருக்கும். எனவே வாழ்நாளிலே 10 மணிக்கு கடையை திறக்கின்றார் என்று சொன்னால் அந்த சீசன் காலங்களில், பண்டிகை காலங்களில் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அல்லது அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே கடையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் பெருமக்களே நம்மால் காண முடிகின்றது. ஏன்? இது ஒரு நமக்கு சந்தர்ப்பம். வருடத்திலே நமக்கு வரக்கூடிய அந்த பண்டிகையை, சீசன்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் அறிவுத்தனமான விஷயங்கள் என்பதாக நாமெல்லாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இதில் லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைமை, ஒரு காலகட்டம் என்பதையும் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த சீசன்களை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், இந்த பண்டிகை காலங்களை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த பண்டிகை காலங்களில் நமக்கு நிச்சயமாக இது போன்ற வியாபாரங்கள் கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீசன்களை, அந்த பண்டிகைகளை
நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பலவிதமான வியாபாரங்கள், பலவிதமான விளம்பரங்களை எல்லாம் நம் முன்னே கொண்டு தந்து கொண்டு இருப்பதை எல்லாம் பெருமக்களே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். காரணம் என்ன? அந்த சீசன்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த பண்டிகை காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு அறிவாளியுடைய தோற்றம் என்பதை பெருமக்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் கண்டு வருகின்றோம். அதே போன்றுதான் அமல்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ரமலான் என்ற ஒரு வாய்ப்பு, ரமலான் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அடுக்கடுக்காக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அல் ஃபுர்சத்து, அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், அல் ஃபுர்சத்து லா ததூக்கு, அல் ஃபுர்சத்து லா ததூக்கு பாபில் மர்ரத்தைனி. சந்தர்ப்பம் என்பது ஒரு மனிதனுக்கு, சந்தர்ப்பம் என்பது மர்ரத்தைனி, 2 முறை கதவை தட்டாது. ஒரு முறைதான் கதவை தட்டும். ஒரு முறை தட்டக்கூடிய அந்த கதவை யார் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள்தான் அறிவாளி என்பதாக பழமொழியிலே நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்றுதான் பெருமக்களே, ரமலானுடைய காலம் என்பது, ரமலானுடைய தயாரிப்பு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு முன்கூட்டியே இந்த ஷாபானுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாம் அதை சரியான முறையில பயன்படுத்துவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவார்கள், நீங்கள் ரமலானை அடைந்து கொள்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அர்ரீஹுர் ரமலான், ரமலான் மாதத்திலே அதனுடைய காற்று உங்களுடைய ஜசது உடம்பிலே படுவது இருக்கின்றது, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரக்கத் என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள். சாதாரண ஒரு நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று பெருமக்களே, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று ரமலானிலே பரக்கத் என்று சொன்னால், நம் உடம்பிலே படக்கூடிய அந்த காற்று பரக்கத் என்று சொன்னால், நாம் அந்த மாதங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டமைத்து தந்திருக்கின்ற அந்த நோன்பும் அந்த இதர கடமைகளும் எவ்வளவு பெரிய பரக்கத் வாய்ந்ததாக இருக்கும், எவ்வளவு பெரிய நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலகம் உள்ளவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12 மாதங்களை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகம் உள்ளவரை அந்த 12 மாதங்களும் திரும்ப திரும்ப நம்மை அழைத்துத்தான் செல்லும், திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் அந்த 12 மாதங்களில் இருப்போமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. மாதங்கள் என்பது திரும்ப திரும்ப வரும். ஆனால் இந்த 12 மாதங்களில் வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த 12 மாதங்களில் திரும்ப திரும்ப இருப்போமா என்று சொன்னால், பெருமக்களே, அதில் எந்த விதமான உத்தரவும் இல்லை, உத்தரவாதமும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். நம்முடைய முன்னோடிகள் என்று சொல்லக்கூடிய சஹாபா பெருமக்கள், நம்முடைய மூளை காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்கின்றோமே, மோமின் என்று சொல்கின்றோமே, முஸ்லிம்கள் என்று சொல்கின்றோமே, கலிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவை மொழிந்து பெயரளவிலே இஸ்லாமியெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே, பெருமக்கள் இதனுடைய ஆறுவேணியாக இருக்கக்கூடிய, அச்சாணியாக இருக்கக்கூடிய, நபிமார்கள் உருவாக்கிய சஹாபாக்களுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்று சொன்னால், பல ஹதீஸ் கிரந்தங்களில் நமக்கு அடுக்கடுக்காக போதனையாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் பெருமக்கள். அவ்வளவு ஒரு முன்னுதாரணமாக ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு நன்மை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எந்த அளவு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த அளவு முயற்சியை மேற்கொள்வார்கள். புகாரியிலே ஒரு நீண்ட ஒரு சம்பவத்தை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார். நீண்ட சம்பவம், அது சுருக்கமாக நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற பிறகு சில கடமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்று அஸ்ஸலாம், தொழுகை. மேராஜுக்கு சென்று வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். என்னிடத்தில் உம்மத்துகள் காட்டப்பட்டன. என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சில உம்மத்துகளை, சில கவுமுகளை என்னிடத்திலே காட்டினார்கள். மறுமை நாளில் அந்த உம்மத்துகள், ஒவ்வொரு நபியுடைய உம்மத்துகளும் அந்தந்த நபியுடைய கரங்களை பிடித்து கொண்டு
அவர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நான் ஒரு உம்மத்தை, ஒரு கௌமை நான் கண்டேன். ஒரு நபி வருகிறார். அந்த நபியோடு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது, மிகப்பெரிய ஒரு கூட்டம். இன்னொரு நபி வருகின்றார். அந்த நபியை தொடர்ந்து ஒரு 10 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டம். இன்னொரு நபி வருகின்றார். அந்த நபியை தொடர்ந்து ஒரு 5 நபர்களுமே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஜமாத், ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருக்கின்றது. நான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்திலே நான் ஒரு விஷயத்தை கூறினேன். ஜிப்ரீலே, இந்த 3 கூட்டங்கள் தொடர்படியாக வந்து கொண்டிருக்கின்றன. முதலாவது கூட்டத்தில் ஒரு நபி வருகின்றார். அந்த நபிக்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நான் எண்ணிக்கொண்டேன், அந்த கூட்டம் என்னை சார்ந்த கூட்டமாக இருக்கும், என்னுடைய உம்மத்தை சார்ந்த கூட்டமாக இருக்கும், நான் தான் அந்த நபியாக இருப்பேன் என்பதாக எண்ணிக்கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் நான் கேட்டேன், யா ஜிப்ரீலே, அந்த முதலாவதாக ஒரு நபி செல்கின்றார். அந்த நபிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் நான் தானே? அந்த கூட்டத்தினுடைய தலைவர் நான் தானே? பின்தொடரக்கூடிய அந்த உம்மத் என்னுடைய உம்மத்து தானே என்று சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், யா நபியே, அது உங்களுடைய கூட்டம் அல்ல, பனி இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஈமான் கொண்டு ஏற்ற கூட்டம் தான் முதலாவதாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள். நான் கூட நினைத்து விட்டேன், என்னுடைய கூட்டத்தை, என்னுடைய உம்மத்தை மீறியா இவ்வளவு பெரிய கூட்டம் மிகைத்து விட்டது பனி இஸ்ரவேலர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டேன். எனக்கு அந்த இடத்துல சங்கடம் ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், எனக்கு அந்த இடத்துல சங்கடம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது குழுமியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் பக்கீத்து யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நகரை பார்த்து அழுக ஆரம்பித்தார்கள். நம்முடைய கூட்டம் இல்லை என்று சொன்னால், உங்களுடைய உம்மத் இல்லை என்று சொன்னால், அப்படி உங்களுடைய உம்மத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக பயந்து நடுங்கி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, சபுரன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்களாம். மீண்டும் நான் கேட்டேன். நான் கவலையாக அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், சற்று பொறுங்கள், சற்று சபர் செய்து கொள்ளுங்கள், சற்று பொறுமையாக இருங்கள். இதோ இந்த புறமாக நீங்கள் பாருங்கள், ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அது அந்த புறமாக நான் பார்த்த பொழுது மிகப்பெரிய கூட்டம், எப்படி பனு இஸ்ரவேல்கள் கூட்டம் வந்ததோ அதைவிட வலது இடது இருபுறமாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், பனு இஸ்ரவேல்களை மிஞ்சிய கூட்டம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது யாருடைய கூட்டம் என்று சொன்னேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கவலை கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இது உங்களுடைய உம்மத்தை முஹம்மதியா, அதுதான் உங்களுடைய உம்மத், அதுதான் நீங்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய உம்மத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் திரும்பவும் கேட்டேன், மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், திரும்பவும் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் ஜிப்ரீலே, மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், இந்த கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை ஈமான் கொண்டவர்கள், உங்களை முழு நம்பிக்கை கொண்டவர்கள், இப்படித்தான் பெரும் கூட்டமாக நாளை நபிமார்களுக்கு முன்னிலையில் நீங்கள் தான் தலைவராக செல்வீர்கள் என்பதாக மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே சொல்லி காமித்தார்கள். பெருமக்களே, ஆவுலாய் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன, ஆவுலாய் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதாக சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லற நீங்கள் பாருங்கள், பெரும் கூட்டம் இருக்கின்றது அல்லவா, அதிலே முதல் கூட்டத்தை பாருங்கள் என்பதாக சொல்லும் பொழுது முதல் சப்பை நான் கண்காணித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார், அந்த பெரும் என்னுடைய கூட்டத்திலே முதல் சப்பை நான் கண்காணித்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முதல் வரிசையிலே செல்லக்கூடிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா யா ரசூலல்லாஹ், 70 லட்சம் நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி 70,000 நபர்கள், 70,000 நபர்கள் முன் வரிசையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். முன்வரிசையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதாக நான் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே நான் கேட்டேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பொதுவாக
பல அத்தியாயங்களை சொல்லி வருவான். நீங்க குர்ஆன்ல அதிகமான இடங்களில் பார்க்கலாம். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ, யார் முஸ்லீம்களாக இருக்கிறாங்களோ, யார் நல்லமல்கள் செய்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? யதுகுலுல் ஜன்னா, தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. இது பொதுவான அத்தியாயம். ஈமான் கொண்டவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய பொதுவான வசனம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை சொல்லுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே ஈமான் கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னாவே அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சொர்க்கம் வாஜிபாகிருச்சு. இப்படி இருக்கும் சமயத்துல ஏன் நீங்க 70,000 நபர்களை குறிப்பாக ஹாசன் சுட்டி காட்டுகின்றீர்களே என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே சொல்லுகின்றான். கலிமா சொல்லிவிட்டார் என்று சொன்னா அவருக்கு சொர்க்கம் வாஜிபு, பொது கருத்து. ஆனால் அவருடைய அமலை பொறுத்து, அவருடைய நன்மை தின்மையை பொறுத்து, அவர் குற்றம் செஞ்சால் அப்படின்னு சொன்னா அதற்குரிய தண்டனையை அனுபவிச்ச பின்னாடி சொர்க்கம் போவார். ஆனால் நான் சுட்டி காட்டிய இந்த 70,000 நபர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று சொன்னால், எந்த ஒரு கேள்வி எனக்கும் இல்லாமல், எந்த ஒரு கேள்வி எனக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய உம்மத்தே முஹம்மதியாவிலே முன்சஃபிலே 70,000 நபர்களை முன்னால நடக்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, நீண்ட சம்பவம் இது. புகாரியுடைய கிதாபில புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த சம்பவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த பொன்மொழிகளை நிறைய சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பெரும் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும், நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களும், சிறிய வயதுடைய நபர்களும் இருந்தார்கள். வயதிற்கு மதிப்பில்லாததை போன்று பெரும் சகாபாக்களும், வயதிலே குறைந்தவர்களும், சிறு சிறு சகாபாக்களும் இருந்து கொண்டிருந்தார்கள். பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடியே, பேச்ச நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒகாசா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய உண்மையான பெயர் ஒகாசா இப்னு மெஹ்சன் என்று சொல்லுவார். ஒகாசா இப்னு மெஹ்சன் என்று சொல்லக்கூடிய சஹாபி தன்னுடைய மேல போட்டிருந்த ஒரு துண்டை எடுத்து கையை காட்டிட்டாங்க. எந்திரிச்சு யார சொல்லலாம், அந்த 70,000 கூட்டத்திலும் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதாக எனக்காண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும் மஜஅல்ஹு வ மின்ஹும், அந்த 70,000 கூட்டத்துல நீங்களும் ஒரு நபரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்துல பெரும் சஹாபாக்கள் இருந்தும் கூட உடனே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஒகாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து தன்னுடைய சந்தேகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த 70,000 நபர்களுடன் நானும் இருக்க வேண்டும் என்று முறையிட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்களே, நீங்க ஏன் கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லல. உடனே எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும் அவங்களுக்காக துஆ செஞ்சாங்க. பெருமக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். கொஞ்சம் கூட எந்திரிக்க யோசிக்காம எல்லா சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். இதை நாம கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் சிந்தனை செஞ்சு பின்னாடி ஒரு சஹாபி எந்திரிச்சாராம். யார சொல்லலாம், எனக்கும் அந்த துஆவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, சபகத் லஹா உகாசா, அந்த 70,000 நபர்கள்ல ஒருவராக உகாசா என்ன செஞ்சிட்டாரு, சபகத் பிஹா உகாசா முந்திக் கொண்டாரு. முந்தியது தான். எனவே அவருக்குள்ள ஆஃபர், நாம சொல்லுவோம்ல ஆஃபர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 70,000 நபர்களில் ஒருவராக அவர் இடம் பெற்று விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதர சஹாபாக்களுக்கு சொல்லி காமித்தார்கள் என்பதாக வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. பெருமக்களே, இந்த ஹதீஸின் மூலமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கின்றார். அந்த வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பார். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாம என்ன செஞ்சிடறோம், ஜெயம் பட்டு விடுவோம், வெற்றி பெற்று விடுவோம். இல்லை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணிக்கிடுவோம், நம்ம வீட்டுல கேட்டுக்கிடுவோம், நம்ம கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்குது யோசனை பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா
அந்த வாய்ப்பு தவறிவிடும். எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வரலாறுகளின் மூலமாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல வருகின்றார். பெருமக்களே, அதே போன்றுதான் ரமலானுடைய மாதங்களும். எனக்கு இப்பொழுதுதான் வாலிப வயசாகுது, எனக்கு இப்பொழுதுதான் 30 வயசாகுது, எனக்கு இப்பொழுதுதான் 20 வயசாகுது. அமல் செய்வதற்கு வயதானவர்கள் தான் அமல் செய்யணும். தொழுக வர்றதுக்கு வயதானவர்கள் தான் தொழுக வரணும். தொழுக வர்றதுக்கு 50 வயசை தாண்டணும். இபாதத் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்பதான் 40 எனக்கு கடந்துகிட்டு இருக்குது, 40 தாண்டி 50க்கு மேல போகணும். அப்பதான் என்னால என்ன செய்ய முடியும்? பயான் கேட்க முடியும், நல்ல விஷயங்கள் செய்ய முடியும், என்ன அல்லாஹ்வுடைய தொடர்பை எங்களுக்கு ஏற்படுத்த முடியும் என்று எண்ணி நாம் பின்னோக்கினோம் என்று சொன்னால் பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அந்த 30 வயதில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது மாதிரி 12 மாதங்களும் திரும்பி தான் வரும். அந்த திரும்பி வரக்கூடிய அந்த 12 மாதங்களில் நாம இருப்போமா என்பதுதான் சந்தேகம். அல்லாஹ் சந்தேகமா வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினா அடுத்து அந்த 12 மாதத்துக்குள்ள வருவோம். அல்லாஹ் நாடலன்னா 12 மாதத்துக்குள்ள இருக்க மாட்டோம், கபர்ல இருப்போம். 30 வயது, 35 வயது, 40 வயதிற்கு பின்னாடி பெருமக்களே 50 வயதுல நம்ம அமல் செஞ்சுக்கிறோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம் என்று நினைத்தால் அந்த 50 வயது அல்லது 40 வயதிலே நாம பள்ளிக்குள்ள வர முடியுமா, ரமலானை அடைந்து கொள்ள முடியுமா என்று சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய தொடர்பை, அதனுடைய சாராம்சத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார், கிடைத்த வாய்ப்புகளை என்ன செய்யணும், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் அல்லவா, ஒரு சீசன் ஒரு மிகப்பெரிய வரலாறு நிறைந்த நன்மை புதையல் நிறைந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உம்மத்திற்கு கொடுப்பார். வருடம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அந்த புதையல்களை என்னுடைய உம்மத் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னா தவற விட்டுட்டு தனக்கு ஏதாவது ஒரு நளினங்கள் ஏற்படும் பொழுது தான் நுழைந்த பிறகு அப்பொழுது வாய்ப்பை தவற விட்டுட்டோமே, இந்த கடையை நம்ம முன்னாடியே வாங்கியிருக்கலாமே, இந்த படிப்பை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கலாமே, இந்த சப்ஜெக்ட் நம்ம முன்னாடி எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி வாய்ப்பை தவறிவிட்ட பிறகு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா கை சேதப்படுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பை தவறவிட்ட பிறகு அவர் கை சேதப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கின்றதா என்று சொன்னால் பெருமக்கள் நிச்சயமாக கிடையாது. இதற்கு ஒரு உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல உடல் ராகத்தை கொடுத்து பூமியில அவரை நடமாட வைக்கிறான். அப்பெல்லாம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை விட்டுறாரு, எல்லாத்தையுமே விட்டுறாரு. அது உலக ரீதியாக இருக்கட்டும், மார்க்க ரீதியாக இருக்கட்டும். நல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேரத்துல படுக்கையில போட்டு எந்த யோசனை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா பார்க்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. இன்னைக்கு உலக ரீதியில நடக்குது. அப்ப தன்னுடைய மனைவியோ தன்னுடைய மக்களோ அல்லது தன்னுடைய மருமகளோ பார்த்தால் கூட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல எரிச்சல் வந்து விடுகின்றது. என்ன இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, அல்லது கணவராக இருக்கட்டும், என்ன இந்த பெண்மணி, என்ன மனைவி, தன்னுடைய அக்கா, தன்னுடைய அம்மா இவ்வளவு படுக்கையிலே கிடக்குறாங்களே, நஜீஸை கழிச்சுக்கிட்டே கிடக்குறாங்களே, சீக்கிரம் போக மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். யா அல்லாஹ், நாமளே துவா செய்வோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யா அல்லாஹ் படுக்கையில போட்டு விடாதே, யாருக்கும் சிரமத்தை கொடுக்குறாங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துவா. இப்ப நாமளே என்ன செய்யறோம், துவா செய்யறோம். அப்போ படுக்கையில போட்ட பின்னாடி இந்த மனிதன் நடப்பானா, நம்ம ஆரம்பத்திலே ஒழுங்கா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கலாமே, நாம அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாமே, நம்ம அல்லாஹ்வுடைய அமல கட்டமைப்பு நம்ம ஒழுங்கா செஞ்சிருக்கலாமே. அங்க ஏதாவது பிரயோஜனம் கொடுக்குமா பெருமக்களே? அங்க எந்த விதமான பிரயோஜனமும் கொடுக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அங்கே உங்களுக்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா, உன் சொந்த பந்தங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா, சீக்கிரம் இவங்க போயிடணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சீக்கிரம் இவர் போயிடணும். ஏன் தொந்தரவா இருக்குது, அவருக்கு சிரமமா இருக்குது, அதை கொண்டு சொல்லாமல் வார்த்தையால் வெளிவிடாமல் தன் உள்ளத்திலேயே சொல்லி என்ன தெரியுமா பெருமக்களே, நமக்கு சிரமமா இருக்குதே என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு நிறைய மக்கள், சொந்த பந்தங்கள் தான் நிறைய மக்கள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு முன்னோக்கத்தோடு நீங்கள் கொண்டு வந்து விடாதீர்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் பெருமக்களே இந்த ரமலான் நம்மை அடைவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று பொதுவாகவே இன்னல்லதீன ஆமனு அல்லது இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இடங்கள்ல இப்படியும் அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையால நீங்க முந்திக் கொள்ளுங்க, நன்மைகளாக நீங்கள் முந்திக் கொள்ளுங்க. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் வ ஜன்னத்தின், நன்மைக்காக நீங்கள் போட்டி போடுங்கள், நன்மை செய்யணும், போட்டி போடுங்கள், முந்துங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். எவ்வளவு ஆயத்துகள்! வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இது போன்று சுவர்க்க வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க வேண்டும், இது போன்று சுவர்க்க வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதை பெறுவதற்கு நான் போட்டி போடும் நபர்களில் உள்ளவனாக நான் ஆக வேண்டும் என்பதாக, நீங்கள் நன்மையான விஷயங்களிலே போட்டி போடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓரிடம் அல்ல பெருமக்களே பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறார். அதான் நமக்கான ஒரு வாய்ப்பு, நமக்கான ஒரு சந்தர்ப்பம் என்பது இந்த ரமலானுடைய மாதம். நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். ஜும்மாவோட எங்களுடைய சேப்டர் அது என்ன செய்யுது, அதனுடைய டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எப்படித்தான் உலக ரீதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜும்மாவுடைய அந்த அரை மணி நேரத்தை விட இந்த பயானும் சரி, சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சரி, அது சொல்லக்கூடியவராக இருக்கட்டும், கேட்கக்கூடியவராக இருக்கட்டும், இந்த பள்ளியை விட்டு தாண்டின உடனே எங்களுடைய என்ன அதோடைய டைம், அந்த டியூட்டி கொடுப்பாங்க பாருங்க, 8 மணி நேரம் 9 மணி நேரம். நமக்கு என்ன டியூட்டி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாமியுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகை 2 ரக்காத்தை விட்டுருங்க, இந்த ஜும்மாவுடைய குத்துபா இருக்குது பாத்தீங்களா, இந்த ஜும்மாவுடைய பேருரை இருக்குது பாருங்க, இந்த அரை மணி நேரம் தான் நம்மளுடைய டியூட்டி. இந்த அரை மணி நேரம் அல்லாஹ்வுடைய டியூட்டி நம்ம விளங்குறது இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை டியூட்டியாக உங்களுக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் பேச வைக்கிறான் என்ற ஒரு நோக்கம் நம்முடைய சிந்தனையில இருக்கிறது இல்லை. இந்த அரை மணி நேரம் டியூட்டியை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, பள்ளியை விட்டு வெளியே போறது இருக்கட்டும், நீங்க பள்ளிக்குள்ள உட்கார்ந்துகிட்டே என்ன செய்யுது, இந்த டியூட்டியை நம்ம சரியாக முறைப்படுத்துகின்றோமா என்று சொன்னால் அது வேற விஷயம், அதெல்லாம் நமக்கு விளங்காது. எல்லாம் பாதுகாக்கணும் பெருமக்களை. இப்படித்தான் இன்னைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம். இது நம்மளுடைய டியூட்டி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அரை இது டியூட்டி அல்ல, இந்த பயான் பண்றோம், அந்த இது என்னமோ ஏதோ உதாரணம் சொல்ற மாதிரி அந்த காலத்தை அந்த நேரத்தை கடத்திட்டு போற விஷயம் அல்ல பெருமக்களே. காலத்தையும் நேரத்தையும் கடக்கக்கூடிய விஷயம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகின்றது என்று சொன்னால் வெறுமனே சொல்வது கிடையாது. நாம நம்பல அப்படின்னு சொன்னா ஈமான் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீங்க என்னுடைய அத்தியாயத்தை விளங்கணும், என்னுடைய அத்தியாயத்தை நீங்க நம்பிக்கை கொள்ளணும். ஈமான்தாரி பெயர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் நிதர்சனம். நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறீங்க, அல்லது சொன்ன தாயினுடைய அடிமையிலிருந்து நீங்க வெளியாயிருக்கிறீங்க, அல்லது சொன்ன தகப்பனுடைய என்ன வாழ்வியிலிருந்து நீங்க பிறந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்பணும். இதுதான் ஈமான், இதுதான் மோமின், இதுதான் முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இல்ல நாங்க விளங்கல, எங்களுக்கு இது டியூட்டியாகவே நாங்க கணக்கிட்டு இருக்கிறோம், நாங்க என்ன செய்வோம், அரை மணி நேரம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எங்களுடைய ரூட்டே வேற. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமைகள் என்ன, எங்களுடைய ரூட்டே வேறு மாதிரி போய்கொண்டு இருக்கும். எங்களுக்கு இது தேவையில்லை. என்னமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கும் பெருமக்களே, ஜும்மா மட்டும் சிறப்புன்னு விளங்கி இருக்கிறோம். இன்னைக்கு தொழுகிறவங்களா இருக்கட்டும், தொழுவாதவங்களா இருக்கட்டும், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அது நம்முடைய மோமினுடைய சமுதாயத்திற்கு. ஜும்மா ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி விளங்கி இருக்கிறோம். அதையும் விளங்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், இன்னைக்கு இதுவும் காலியாத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜும்மாவை ஈதுல் என்ன எப்படி பெருநாள் என்பதாக விளங்கி இருக்கின்றீர்களோ அதே போன்று முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய கடமை ஒன்று உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. அது கடமை ஒன்று வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த கடமையை விட்டுட்டு ஜும்மா மட்டும்தான் எங்களுக்கு பெருநாள், அதையும் பெருநாள் என்பதாக நினைப்பதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விடயங்களை சொல்லி காமிக்கிறான். ஜும்மாவுடைய சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா வாங்கு சொன்ன முதற்கொண்டே என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல மன்றாடணும், துஆ செய்யணும். இதான் ஜும்மாவுடைய முழு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சூராவுல நீங்க பார்க்கலையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. பிலால் சாப் என்ன செய்யறாரு, முஅத்தின் சாப் வாங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா உங்களுடைய கடைகள் எல்லா தொழில் உத்தியோகங்கள் எல்லாத்தையும் முடக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். முடக்கிற பள்ளியை நோக்கி வாருங்க அப்படின்னு சொல்றான். அந்த வாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த சமுதாயம் இழந்து கொண்டிருக்கின்றது பெருமக்களே. வரக்கூடிய வாய்ப்பு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான், அதுதான் ரமலானுடைய மாதம். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இப்படி இருந்தது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்தை கொடு, ரமலானை வந்து அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடு என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதிலே உள்கருத்து கொண்டு இருக்கத்தான் செய்யும். எனவே பெருமக்களை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அதுல யார் உத்தமர் என்பதாக யாரும் என்ன மமதையாக சொல்ல முடியாது. நான் உத்தமன், நான் தொழுகையாளி, என்னை விட யாரும்
யாரும் இல்லை என்பதாக சொல்ல முடியாத பெருமக்களே, நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி அமைத்து விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் ஒரு வாரங்களிலே இந்த ரமலானை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதை முழுமையாக பயன்படுத்தி அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல துஆவுடன் நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.